நம்ம வந்து கேஷ் கொடுக்க போகிறோம். உமன்ஸ் டே ஸ்பெஷல். கவி இல்லையா? டெய்லி வந்து இந்த மாதிரி ஒரு நாள் உமன்ஸ் டே வேணாம், டெய்லி உமன்ஸ் டே வந்தால் நல்லா இருக்கும். இன்னொன்று இல்லை, இந்த மாதிரி டெய்லி காசு கொடுங்க. ரொம்ப நல்ல மனுஷன். அதனால மாசம் ஒரு வாட்டியா? வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலும் போதும். ஆனா உண்மையிலே சொல்றேங்க, இது மாதிரி ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி பிரதர் எங்க வீடு தானே நான் சொல்லலை, எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. 3 மாசத்துக்கு சிஸ்டரோ அவங்களோட அம்மாவோ அவங்களோட ஒய்ஃபோ இது அவங்க தம்பிங்களோ அக்காவோ அண்ணங்களோ பார்த்தா ஐயம்மா அவனுக்கு ஒரு வேலை இல்லையா, உன்னை கொண்டு போற நீ மட்டும் போயிட்டு வரமானா. பொதுவா சொல்றேன், இஷ்டப்பட்டவங்க இட்டு போங்க. ஃபேமிலி இருக்க கும்பலா இருந்த போறவங்களா இருந்தா கண்டிப்பா கூட்டிட்டு போங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இப்பதான் ஹோட்டலுக்கு இட்டு போயிருக்கிறேன். ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு நாங்க என்ன நினைச்சோம், ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு ஃப்ரீயா இருப்போம் நினைச்சோம். ஆனா இவ்வளோ வாங்குவோம் நாங்கள் எதிர்பார்க்கல. அங்கே பார்த்தீங்களா கண்ணாடி பார்த்தீங்களாங்க, எங்கள் கூட வந்து எங்கள் நாத்தில் போய் ஆளையே காணும்ப்பா, மறைச்சிட்டோம் அவனை. இந்த யாரடி நீ போக இல்லை தனுஷை மறைச்சி கூட்டு வருவாங்களே அந்த மாதிரி ஆகிட்டான் அவன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா மகளிர் தினம் ஸ்பெஷல். இதில் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. அந்த டாஸ்க் என்னன்னு இவரே சொல்வார், ஏன்னா இவருக்கு தான் தெரியும். இப்போ வந்து நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் இருக்காங்க நம்ம கூட, விஐபிஸ் இருக்கும். சின்ன சின்ன விஐபி, அம்மா, அக்கா, இன்னொரு அக்கா, கவி. அவன் வந்து கேமரா அப்படி தான் திருப்பான், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே கவி, சிம்பிளாக இப்போ வந்து எங்கள் ப்ரொமோஷன்லாம் போல சரியா, எல்லாரும் வந்து இப்போ ஒரு ஷாப் போகிறோம், கடைக்கு மார்க்கெட், ஒரு மார்க்கெட் போகிறோம், ஏதோ ஒரு மார்க்கெட்டு. அந்த மார்க்கெட்டுக்கு நான் வந்து ஆளுக்கு வந்து என்னால் முடிஞ்சது ஒரு அமௌண்ட் தருவேன் சரியா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமௌண்ட்டா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமௌண்ட்டு. சரி, இல்லை எல்லாரும் ஈக்குவல் தான். எல்லாருக்குமே வந்து 5000 ரூபாய் கொடுக்குறோம். சரி, அந்த 5000 ரூபாயில வந்து காசு வந்து கம்மியாக எடுத்துட்டீங்க, 5000 ரூபாய் கம்மியாக எடுத்துட்டீங்கன்னா மீதி காசை நான் வாங்கிப்பேன். சரி, நம்பர் 1. எப்படி எக்ஸாக்டாக 5000 ரூபாய்க்கு எடுக்க முடியும்? அதிகமாக எடுத்தீங்கன்னா நீங்கள் போட்டுங்க, ஆளுக்கு 500 ரூபாய் எடுத்து வச்சுங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறல அதெல்லாம் இருக்கும் சரியா. 2வது வந்து இண்டிவிஜுவலாக பில் பண்ணணும். நீ தனியாக ஒரு பில்லு, நீ தனியாக பில்லு, நீ தனியாக பில்லு. அம்மாவுக்கு எதுன்னு தெரியாது, அம்மாவை நான் கைட் பண்ணுறேன். அம்மாவுக்கு நான் கைட் பண்ணுறேன். நீங்கள் வந்து என்ன வேணாலும் வாங்கலாம், இதுதான் வாங்கணும் அதுதான் வாங்கணும் கண்டிஷனு ஃபேமிலிக்கெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எது விருப்பம் தான் வாங்கிக்கலாம். நீங்கள் மேக்கப் தான் வாங்கிக்கலாம், அரிசினா வாங்கலாம், பருப்புனா வாங்கலாம். 5 ரூபா கொடுத்துட்டு 50 ரூபாய்க்கு வாங்குறாங்க. நீ எதனா வாங்கிக்கோ. என்ன கவி, ஓகேவா? போலாமா? இண்டிவிஜுவலாக பில் போட்டு வரணும். அங்கே போய் நம்மளால உள்ளெல்லாம் எடுக்க முடியாது. காரில் இருப்போம், டேலி தள்ளின்னு வரீங்க, நான் பில்லை செக் பண்ணுறேன், பில்லை காமிக்கிறோம். ஓகேவா? அது வந்து இங்கேயே கொடுத்துடலாமா? நம்ம வந்து கேஷ் கொடுக்க போகிறோம். உமன்ஸ் டே ஸ்பெஷல். கவி இல்லையா? எல்லாரும் 200 நோட்டா இருக்குது கரெக்டா? 1 2 3 4 5 6 7 8 19 20 21 22 23 24 25. இப்போ இதில் வந்து 5000 ரூபாய் இருக்குது. மாமா ஃபர்ஸ்ட் அம்மா குத்தலாமா கவி? குத்தலாம். இன்னொன்னா வேணுமா அதை வாங்க. சரிப்பா, வீட்டுக்கு தான் எதோனா உங்களுக்கு வாங்கிக்கலாம். அது வந்து கடுகு குத்து மரப்பு வாங்கி வச்சுறாரு, உனக்கு தேவை வாங்கி அவங்க வேற தான் வாங்குவாங்க. எதனா வாங்கணும், சாப்பிட்டு தான் வாங்க போனாங்க. அடுத்தது வந்து வயசுல யார் தெரியுங்க? இவங்க தான் பார்த்துங்க. 5000 ரூபாய் கடைசியில மீன் தான் இல்லை எனக்கா? இல்ல, இது தான் இருக்கும். அதான் கரெக்டா வச்சிருப்பீங்க தானே. 4 5 6 தவளதா இந்த அவனுக்கு 5000 ரூபாய். என்ன ஏதோ மொழி வாங்குறாரு, போட்டு போஸ்ட்ல கொடுக்குறாங்க. அதாவது வந்து கரெக்ஷன் தான் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம போலாம் இப்போ. ஓகே, எல்லாரும் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம், ஷாப்பிங் கிளம்பிட்டோம். எல்லாரும் வந்து உட்காந்துக்கிறாங்க. என்ன போய் என்ன வாங்குறதுனே தெரில, ஆனால் ஏதாவது ஒன்று வாங்கிடணும். கவி மூஞ்சில 32 பல்லு இருந்து என்ன கவி? 5000 ரூபாவா? 5000 ரூபாவா? 4999 ரூபா வரைக்கும் நான் வாங்குவேன். எங்க வேணாலும் போலாம். இல்ல 1000 ரூபாய் பிரிச்சுக்கலாம். எத்தனை 5 மாடி இருந்தா 5 1000 அடி பிரிச்சுக்கலாம். தங்கம் அப்புறம் 1000 ரூபாய் தங்கம், 1000 ரூபாய்க்கு தங்கம்லாம் வராது. அது அப்படி கிடையாது. அவங்க சொன்னது வந்து ஜுவல் செட் விக்கிறதுன்னு நினைக்கிறேன்லக்கா.
அப்படிதான் அதெல்லாம் வாங்க முடியாது, வேற எதுவும் நம்மளால வாங்க முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து மளிகை சாமான் போயிட்டு நம்மளுக்கு தேவையான ஹெல்தி ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ட்ரெஸ் போவோம், ட்ரெஸ்ஸில் எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கணும். அடுத்து வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அலங்கார பொருட்கள் நிறைய இருக்கும், அதெல்லாம் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இருக்கும், அங்கே சாப்பிட்ற ஐட்டம் எது இருக்குதோ சாப்பிட்டுட்டு அப்படியே. அப்போ இது போல வந்து ஒரு பெரிய இதுவா போயிடலாமா, மார்க்கெட், பெரிய மார்க்கெட் பெரிய மார்க்கெட் போனாதான் கரெக்டா இருக்கும். 5,000 ரூபாய் தானே பெரிய மார்க்கெட் போவீங்களா அப்படின்னு எனக்கு இல்ல ஒரே இடத்துலயே இருக்கும்ல. சூப்பர் மார்க்கெட் எல்லாமே ஒரு இடத்துல இருந்தா நமக்கு ஈஸியா இருக்கும்ல. ஓகே, நாங்க அங்க போயிட்டு உங்களை பாக்குறோம். இங்க பாரு, ஷாப்பிங் வந்துட்டோம். நம்ம த்ரோல் டிமார்ட் வந்திருக்கோம். உள்ள போயிட்டு இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, என்னென்ன வேணுமோ தனித்தனியா பில் பண்ணோம், தனித்தனியா பில் பண்ணோம். போலாமா? சத்தியம் என்ன வேணும் கேட்டியா? கேட்டா 5000 ரூபாய்க்கு ஏசி வேணுமா? 5000 ரூபாய்க்கு ஏசி கேட்டா, ஏசி மட்டுமா கேட்டா, பெட் கேக்குறான். ஒன்னே ஒண்ணுதான் ஏசி வாங்கி கொடுங்க, ஒன்னே ஒண்ணுதான் பெட் வாங்கி கொடுங்க. தெரியாத கேமரா எடுக்க வாடா. எல்லாரும் வந்து மளிகை சாமான், அப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான பொருள். நான் மட்டும்தான் எங்க பெட்டுக்கு தேவையான தலைகாணி மட்டும் தேவையான பேண்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா அதுவுமே யூஸ் பண்ணாங்க. அதே போல வீடியோ எடுக்க சொன்னாங்க. ஆமாமா, வீடியோ எடுக்க சொல்லிட்டாங்க. டிப் எடுத்துட்டு மீதி வெளிய போய் பேசிக்கலாம். வெளிய போய் பேசிக்கலாம். அங்கங்க என்னென்ன பண்றதை மட்டும் பார்த்துட்டு மீதி எல்லாம் வெளிய போய் பேசிக்கலாம். சட்டம் மீறது நம்ம சட்டப்படி தப்பு, அதனால அதை பண்ண வேணாம். நம்ம வந்து வெளியே போய் ஓகேவா? அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? அவங்களெல்லாம் வாங்கிக்கிறேன். நான் மட்டும் தான் சும்மா சுற்றுறேன்னா. நிறைய பில்லு போட்டு வந்தாச்சு, ஆனால் என்ன யாருமே சொன்னபடி பில்லு வரல, எல்லாம் எக்ஸ்ட்ரா வந்துருக்குது. நான் வந்து டாஸ்க் கொடுத்தது 5000 ரூபாய், எல்லாம் அவன் செய்யறது, நம்ம ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுத்தோமா, எவ்வளோ பில்லு வந்து பார்க்கலாமா? ஏன்னா உள்ள வந்து வீடியோ வேற எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்களா. சரி, நம்ம நிறைய டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு சரி நீங்கள் போட்டுன்னு வெளில வந்துருங்க. வெளில வந்தோடனே பார்த்துலான்ட்டு எல்லாரும் வந்துட்டோம். காரணம் வாங்க, காரணம். நாங்கள் கொஞ்சம் நேரம் நினைக்கட்டுமா? காரணம் வாங்க. பர்ச்சேஸ் பண்ணி டயர்ட் ஆகிடுவோம். அப்படியா? ஆனால் ஒன்று என்ன தெரியுமா, இதில் எதுவுமே பாதி நான் எடுத்தது இல்லை, எல்லாமே ஹஸ்பண்ட் எடுத்தது. ஸோ வந்து இதில் எனக்கு பொறுப்பு கிடையாது. காரணம் நம்ம காரணம் எடுப்போம். எந்த வந்து ஒரு 4th அக்கா நடுவில் விடுங்கக்கா, அப்போதாங்க கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ வந்து உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா. சரி, அதனால் நாங்களும் வந்து அப்படி இப்படின்னு லைட்டாக மேட்ச் பண்ணோம். மேட்ச் பண்ணிட்டு இப்போ வந்து பில் போட்டாச்சு. நான் ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுத்தேன். அதுவும் உமன்ஸ் டே ஸ்பெஷலாக. கவி, ஃபஸ்ட்டு வந்து யாருலேருந்து ஆரம்பிக்கலாம்? பெரியகா உந்துலேருந்து போனி நீ தான் சுதான் சொல்லுவான் பாரு, போனின்னு. எவ்வளோ ஆச்சு வந்து 2 பில்லு சேர்த்து சொல்லு. இதில் வந்து ஒன்று வந்து 5800 ரூபா, ஒன்றுல 5800, ஒன்று வந்து 1400 ரூபா, ஒன்று 5800, 1400 எவ்வளோ? 7500, 7200, 300 வச்சு பண்ணுங்க. அதெல்லாம் பாத்தீங்க உடனே சத்யாவுக்கு தான் இதுல நிறைய எடுத்து போட்டான். அவங்க பையன் வந்து பாதி ஒரே ஒண்ணு எடுத்து பண்ணேன்ட்டான். சரி, ஓகே. இப்போ வந்து அடுத்தது அம்மா வந்து பாத்தீங்கன்னா 8300 ரூபாய். அது வந்து கடைக்கும் சேர்த்து வாங்கினதுனால தான் அவ்வளோ ஆச்சு. அவங்களுக்கு நான் இதை வாங்கினேன். இது ஒரு 2500 ரூபாய் கம்மி பண்ணிட்டீங்கன்னா 6500 ரூபாய்க்கு தான் அவங்க வாங்கியிருக்காங்க. அதுவும் எல்லாமே வீட்டுக்கு தேவையானது. அடுத்தது கவி உந்து 8900. எவ்வளோ? அப்படிலாம் ஷாக் ஆக வேணாம். ஏன் நான் வாங்கின பொருள் இல்லை, இவர் வந்து இதை வாங்க, இது ஏன் பேக்குக்கா? சுஜனுக்கு பேக் கேட்டு எல்லாம் அப்புறம் 8900. 5000 ரூபாய் கொடுத்தா மீதி காசு நீ தான் போட்ட. இல்ல கொசு பேட் இல்ல, டென்னிஸ் பேட் தான். கவி உங்களுக்கு கவி அடுத்தது வந்து இவங்களுக்கு எவ்வளவு? பரவாயில்ல, குழந்தைங்களுக்கும் சேர்த்து 8500 ரூபாய். அப்ப தேவையானது எல்லாமே வாங்கணும்னா இப்ப பாருங்க, சிம்பிளா நம்ம வந்து ஒரு 8 2 8 16 3 24 4 32000 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கோம். லைன் 40 கணக்கு போட்டுங்க. 40000 ஆயிட்டு 40000 ஆயிட்டு இருக்கும்ல. 40000 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். சார் நகையை வாங்கிடலாமா? ஆனா அப்படி பண்ணாம எல்லா வயித்துல தான் போயிருக்கு. என்ன பண்றது? ஓகேவா? அதனால இப்போ வந்து உமன்ஸ் டே ஸ்பெஷலா வேற ஏதாவது சொல்லணுமா கவி? நீங்க வேற என்னன்னா வீடியோ முடிக்கலாமா கவி? ஒரே விஷயம், டெய்லி எங்களுக்கு கார் ஃபுல்லா போட்டா கூட இந்த இடம் பத்தாது ஜெனே. அதான் ரெடி பண்ணலாம், அதுக்கு ஏதாவது பண்ணலாம். நீ சொல்லு கவி. டெய்லி வந்து இந்த மாதிரி ஒரு நாள் உமன்ஸ் டே வேணாம், டெய்லி உமன்ஸ் டே வந்தா நல்லா இருக்கும். இன்னொன்னு இல்ல, இந்த மாதிரி டெய்லி காசு கொடுங்க. இன்னமும் வேணாம் கவி. அப்படி எந்தாது வச்சுங்க, கத்தி ஆம்பளைங்களா கரகாரங்களா ஆயிடுவாங்க. ரொம்ப நல்ல மனுஷன். அதனால மாசம் ஒரு வாட்டியா? மாசத்துல கூட வேண்டாம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்தாவற போறோம். சரி, 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி நான் உங்களை எல்லாரும் கூட்டி வந்துறேன். ஓகே. அதே 5000 ரூபாய் டாஸ்க் பண்ண போறேன். பாருங்க, எங்க தம்பி சொல்லிருக்கான் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வரேன்னு சொல்லிருக்கான். மைக் கேக்குறல, 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி கன்ஃபார்மா கூட்டி வந்துறேன். ஓகேவா? ஹேப்பி உமன்ஸ் டே சொல்லுங்க. ஹேப்பி உமன்ஸ் டே. ஹேப்பி உமன்ஸ் டே. பை. ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு நாங்க என்ன நினைச்சோம், ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு ஃப்ரீயா இருப்போம் நினைச்சோம். ஆனா
இவ்வளோ வாங்குவோம் நாங்கள் எதிர்பார்க்கல. அங்கே பார்த்தீங்களா கண்ணாடி பார்த்தீங்களாங்க, எங்கள் கூட வந்து எங்கள் நாத்தனார் போய் ஆளையே காணும்ப்பா, மறைச்சிட்டோம் அவனை. இந்த யாரடி நீ போங்க இல்லை தனுஷை மறைச்சி கூட்டு வருவாங்களே அந்த மாதிரி ஆகிட்டான் அவன். இவ்வளோ ஜாலியாக மொத்தம் 5000 ரூபான்னு சொன்னார். அப்போ என்ன நினச்சேன் எப்படியோ அதிகமாக போகும்ன்ட்டு. பட் ஆனால் இவ்வளோ அதிகமாக போகும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பாவம் பில்லு குத்த மனுஷன் தான் பாவம் பிடிக்கிறாரு. என்ன பட்ஜெட் போட்டீங்க? சொல்றேங்க இது மாதிரி ஒரு 3 மாசத்துக்கு ஒரு அடி பிரதர் எங்க வீடு தானே நான் சொல்லலை, எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. 3 மாசத்துக்கு சிஸ்டரோ அவங்களோட அம்மாவோ அவங்களோட ஒய்ஃபோ இது அவங்க தம்பிங்களோ அக்காவோ அண்ணனுங்களோ பார்த்தா ஐயம்மா அவனுக்கு ஒரு வேலை இல்லையா, உன்னை கொண்டு போனா நீ மட்டும் போயிட்டு வரமா. இல்ல பொதுவா சொல்றேன், இஷ்டப்பட்டவங்க இட்டு போங்க. ஃபேமிலி இருக்க கும்பலா இருந்த போறவங்களா இருந்தா கண்டிப்பா கூட்டிட்டு போங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இப்பதான் ஹோட்டலுக்கு இட்டு போயிருக்கிறேன், சாப்பிட்டு சொல்றேங்க, சாப்பாட்டுக்கு அடி போடுறேன் அவ்வளோதான். ஆனால் வந்து இந்த வாட்டி நாங்கள் ஏதோ தேவையில்லாதெல்லாம் வாங்கலை, பிரயோஜனமா ஆயிருக்கும். அவங்க போட்டிருக்க கண்ணாடி முதல் கொண்டு பிரயோஜனமா வாங்கிருக்கோம். ஃபர்ஸ்ட் கண்ணாடி போடுறீங்களா? சொல்லுங்க. செலெக்ஷன் நான் பண்ணேன். சரி ஓகே. தள்ள ஏதோ உழுதான் பாவம், குழந்தை மறைஞ்சு போயிருக்குது. குழந்தைய நாங்கள் கண்டுபிடிச்சி எடுத்து சாப்பிட வச்சுட்டு அப்புறமா தான் அடுத்து என்னன்னு பார்க்கணும். ஓகே